ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் வச்சு vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 7 month பேபிக்கான ரொம்ப ஹெல்த்தியான பம்கின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பம்கின் வந்து பேபிக்கு வந்து நம்ம 2 ways வந்து கொடுக்கலாம் குக் பண்ணி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீமிங் மெத்தட், நல்லா வந்து ஸ்டீமரில் வந்து ஸ்டீம் பண்ணி வேக வச்சு அதை எடுத்து நம்ம கொடுக்கலாம். இல்லை ஹாட் வாட்டரில் போட்டு 10 to 12 minutes வரை குக் பண்ணலாம். பம்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாக மேஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பம்கின் எல்லோ பம்கினை மட்டும் குக் பண்ணி கொடுங்க. 3 days ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 days வந்து பம்கின் மட்டும் கொடுங்க. பாப்பாக்கு எந்த அலர்ஜி வரல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பாசி பருப்பையும் சேர்த்து கொடுக்கலாம். பாசி பருப்பு ரைஸ் பம்கின் வேக வச்சு அதில் வந்து டால் சேர்க்கும் போது அரை பூண்டு 2 ஜீரகம் நெய் வந்து ஒரு ட்ராப் நெய் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா பேபி வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து ஆட் பண்ணி இன்ட்ரூஸ் பண்ணலாம். எல்லா ஃபுட்டுமே வந்து நல்லா குக் பண்ணிட்டு மிக்சரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஸ்ட்ரெயினரில் வந்து இந்த நரம்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால நல்லா ஸ்ட்ரெயினரில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து வர வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ தான் வந்து பேபிக்கு வந்து சாப்பிடும்போது எதுவுமே சிக்காம ஒரு நல்ல ஃப்ரீ ரிலாக்ஸாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பியூரியை வந்து தின்னா கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கா கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா கொடுங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பேபிக்கு கொடுக்கலாம். இந்த பம்கின்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நல்ல வெயிட் கெயின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது உங்கள் பேபிக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன். பை பை. See you on the next video.